இதோ பாரு நைனா, ஒழுங்கா சொத்தை பிரிச்சு கொடுத்துரு, எல்லாம் வேற மாதிரி ஆயிடுன்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட சண்டை போட்டு சொத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க ஒருத்தவன். ஆமாங்க, எங்க அந்த பணத்தை வாங்கிட்டு போய் அவன் நல்ல விதமா கூட செலவு பண்ணலாங்க. வேஸ்டா செலவு பண்ணி, ஊதாரித்தனமா செலவு பண்ணி அவன் வாழ்க்கையில படாத அவஸ்தையும் பட்டாங்க. கடைசியில சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்லாம பண்ணிக்கு இருக்கிற சாப்பாடை போய் சாப்பிட போயிட்டாங்க. அவன் வாழ்க்கையில இவ்வளோ கஷ்டப்பட்டு பாடுகளை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அவனுக்கு ஒரு புத்தி வருதுங்க. அட பாய், எங்க அப்பா கூட இருந்திருந்தா கூட நான் சந்தோஷமா இருந்திருப்பேனே. எங்க அப்பா விட்டு நான் தூரம் வந்ததுனால தான் இவ்வளவு பிரச்சனை எனக்கு. நான் மறுபடியும் எங்க அப்பா கிட்ட நான் போறேன். எங்க அப்பா என்ன பிள்ளையா ஏத்துக்க மாட்டாரு எனக்கு தெரியும். ஆனா நான் வேலைக்காரனா போய் அவர்கிட்ட நான் போய் சேர்ந்துறேன்னு சொல்லிட்டு போனாங்க. போன உடனே அப்பா அவனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து நீ என் பிள்ளடான்னு சொல்லி ஏத்துக்கிட்டாருங்க. ஆமாங்க, பைபிள் சொல்லுது, மனம் திரும்புகிற ஒரு பாவினால பரலோகத்துல ரொம்ப சந்தோஷம் வருதாங்க. ஆமாங்க, நீங்க பாவிங்கிறதுனால இயேசு உங்களை தள்ளிடுவார்னு நினைக்கிறீங்களா? இல்லங்க, என்கிட்ட வர்றவனை ஒருத்தனை கூட நான் புறம்பே தள்ளுவதில்லைன்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்க. உங்களுக்கு வருத்தம், கண்ணீர், பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி, தொலைஞ்சிருக்கிற உங்களை இயேசு தேடி வருவாருங்க. நீங்க இயேசு கிட்ட வாங்க, உங்க வாழ்க்கை மாறும். உங்களை இயேசு பிள்ளையா ஏத்து பாருங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.